வாசி யோகத்தில் ஜீவசமாதி அடையிறது அப்படின்னா, உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள். ஒரு தெய்வீக அனுபவம். அப்படியே உட்கார்ந்து இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வாசியோக பயிற்சியை செய்ய தான் அது ஜீவசமாதி அடைய முடியும். வாசிக்குன்னு ஒரு மந்திரம் இருக்கு. அந்த மந்திரத்தை நினைக்கும் போது தான் அந்த புருவ மத்தியை நோக்கி அந்த வாசி பயணிக்கும். இப்போ நாங்கள் வாசி மந்திரம் கொடுத்து ஒரு ரெண்டு பேர் வாசியோகத்தில் மேல்நிலை அடைஞ்சு இப்போ அன்னப்பறவை நிலையை நோக்கி வாசியோக பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 2 பேருமே மூக்கில் சுவாசம் இழுக்கிறவங்க கிடையாது. அப்போ வாசி மந்திரத்துக்கு தான் அந்த வாசி கட்டுப்படுமே தவிர வேற எந்த மந்திரத்தை நீங்கள் புருவ மத்தியில் நினைச்சாலும் வாசி கட்டுப்படாது. அந்த ஓரங்குல சுவாசமான சிவலிங்க நிலை தான் இறைவனை அடையக்கூடிய நிலை. அந்த முக்கோண வடிவத்தை வச்சு தான் வாசி யோகத்தில் வாசி மந்திரத்தையே கொடுக்க முடியும். குரு மந்திரம் அப்படின்றது வாசிக்குன்னு தனியாக கிடையாது. வாசியுடைய மந்திரமே குரு தான். அப்போ 7 அறிவு வேலை செய்யும்போது கண்டிப்பாக இறந்த மனுஷனை நீங்கள் எழுப்பவும் முடியும், ஒருத்தருக்கு உயிர் கொடுத்து மனிதனாக பிறக்க வைக்கவும் முடியும். Periyar Maniamma Institute of Science and Technology, Thanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்னைக்கு நம்ம யாரை சந்திச்சு பேச போறோம்னா வாசியோகி ஸ்ரீ எஸ் ஆனந்தராஜ் ஐயாவை சந்திச்சு நிறைய விஷயங்கள் பேசலாம். வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்காங்க. வாசி யோகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லியிருக்கோம். வாசி யோகத்தில் ஜீவசமாதி அடைவது எப்படி? வாசி யோகத்தில் ஜீவசமாதி அடையிறது அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வாசியோக பயிற்சியை செய்யணும். வாசியோக பயிற்சியை செய்யும்போது கண்டிப்பாக நீங்கள் ஜீவசமாதி அடைய முடியாது. வாசியோக பயிற்சி அப்படின்றது உள்ளுக்குள்ளே இருந்து நீங்கள் 10ஆம் வாசலில் ஊதுறது தான் முதல் பயிற்சி. அது 10ஆம் வாசலில் ஊதும்போது நீங்கள் புருவ மத்தியை கான்சன்ட்ரேட் பண்ணணும். புருவ மத்தியை கான்சன்ட்ரேட் பண்ணும்போது அதில் உங்களுடைய வாசி மந்திரத்தை நினச்சிக்கிட்டே வரணும். அது நினச்சிக்கிட்டே வரும்போது தான் அந்த வாசி சிரசை நோக்கி பயணித்து சிரசில் போய் ஒடுங்கும். சிரசில் போய் ஒடுங்கினதுக்கப்புறம் அது முதிர்ந்த நிலையான ஓரங்குல சுவாசமாக மாறும். அதுக்கு தான் சித்தர் மகான்கள் சொல்லியிருக்காங்க, ஒன்றே புடி உறுதியாக புடின்னு. அந்த ஓரங்குல சுவாசமாக ஒன்றாக அது ஒடுங்கும் போது தான் நீங்கள் வாசியோகத்தில் ஜீவசமாதியை அடைய முடியும். அது ஒன்றாக ஒடுங்கும் போது நீங்கள் 10ஆம் வாசலில் ஊத மாட்டீங்க. அப்போ முழுக்க அந்த வாசி மந்திரத்தை சிரசுக்குள்ளே நினச்சிக்கிட்டே நீங்கள் இருக்க ஒரு தடவை அது சுவாசம் பண்ணும். அந்த சுவாசத்தோட சத்தத்தை மட்டும் நீங்கள் கேட்டுட்டு அப்படியே உட்காந்து இருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வாசியோக பயிற்சியை செய்ய தான் அது ஜீவசமாதி அடைய முடியும். அந்த நிலையில தான், அந்த முதிர்ந்த நிலையில தான் நீங்கள் ஜீவசமாதியை அடைய முடியும் வாசியோகத்தை. சரி, இப்போ புருவ மத்தியில் கொண்டு நிறுத்தணும் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. புருவ மத்தியில் அந்த மந்திரத்தை சொல்லி மட்டும் தான் நிறுத்த முடியுமா? இல்லை நார்மலாக யோகா பண்ணுறவங்கலாம் ஒரு ஓம் ஏதோ ஒரு அவங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை சொல்லி உட்காருவாங்க. அப்படி பண்ணினா அந்த புருவ மத்தியில் கொண்டு நிறுத்த முடியுமா? இல்லை, முடியாது. அது கண்டிப்பாக முடியாது. வாசிக்குன்னு ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை நினைக்கும் போது தான் அந்த புருவ மத்தியை நோக்கி அந்த வாசி பயணிக்கும். வாசின்றது உடம்புக்குள்ளே ஓடக்கூடிய உயிரான மூச்சுக்காற்று. அந்த மூச்சுக்காற்று அங்கே பயணிக்கணும்னா அந்த மூச்சுக்காத்துடைய மந்திரத்தை நீங்கள் ஜெபம் பண்ணணும். மந்திரத்தை ஜெபம் பண்ணி அந்த மந்திர எழுத்தை நீங்கள் புருவ மத்தியில் நினைக்க தான் அது புருவ மத்தியை நோக்கி பயணிக்கும். அப்போ புருவ மத்தியை நோக்கி பயணிக்கும் போது தான் புருவ மத்தி அப்படின்றது மூக்கை தாண்டி பயணிக்கும். அப்போ மூக்கை தாண்டி பயணித்து தலைக்குள்ளே போய் அது ஒடுங்கினதுக்கு அப்புறம் தான் மூக்கில் நீங்கள் சுவாசம் இழுக்கிறதையே நிறுத்துவீங்க. அப்போ சுவாசம் இழுக்கிறத நிறுத்தினாதான் உங்களுக்கு வாசி சிரசுக்குள்ளே ஒடுங்கி மேல்நிலை அடையும். அப்படி தான் ஒரு நிலைகளாக நம்ம சொல்லியிருக்கோம். அந்த நிலைகளுக்கு முன்னாடி பல நாதங்களை கடந்து தான் அந்த வாசி புருவ மத்தியை நோக்கி பயணிக்கும். அதே மாதிரி பல நாதங்களை கடந்து தான் அது சிரசுக்குள்ளே போய் ஒடுங்கும். சிறப்பு. ஸோ வாசியை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மந்திரம் இருக்கும் அப்படி சொன்னீங்க. அவங்க பேருக்கு அவங்க ஒரு விஷயம் வரைஞ்சு காமிக்கணும். அந்த அவங்க எப்படி வரைகிறாங்களோ அதை பொறுத்து தான் அவங்களுக்கு அந்த மந்திரம் அமையும் அப்படிங்கிறது. அது எந்த அளவுக்கு உண்மை? எவ்வளோ பேருக்கு அது நின்று வேலை பார்த்துருக்கு? அது இப்போ நாங்கள் வாசி மந்திரம் கொடுத்து
ஒரு ரெண்டு பேர் வந்து வாசியோகத்தில் மேல்நிலை அடைஞ்சு இப்போ அன்னப்பறவை நிலையை நோக்கி வாசியோக பயிற்சி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த 2 பேருமே மூக்கில் சுவாசம் இழுக்கிறவங்க கிடையாது. மேற்கொண்டு இந்த வாசி மந்திரத்தின் மூலியமாக கொஞ்சம் கொஞ்சமாக மேல்நிலை அடைஞ்சு சிரசுக்குள்ளே ஒடுங்கி 3 அங்குல சுவாசத்தை நோக்கி பயணிக்கிறாங்க. அதுதான் அன்னப்பறவை நிலை. 3 அங்குல சுவாசம் தான் அன்னப்பறவை நிலை. அந்த நிலையை நோக்கி 2 பேர் இது வரைக்கும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது வாசி மந்திரத்தால் மட்டும்தான் சாத்தியம். மந்திரம் இல்லை அப்படின்னா வாசி எந்த மந்திரத்தை நீங்கள் நினச்சி சும்மாவே 10ஆம் வாசலில் ஊதிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் உடம்புல வந்து பிரச்சனைகள் வரும். உடம்புல பிரச்சனைகள் வந்து உடல் ரீதியாக எல்லா வாசியுமே மேல் நோக்கி எழாது. இப்போ வாசி மந்திரம் சொல்லும்போது தான் உடலில் இருக்கக்கூடிய எல்லா வாசியும் மேல் நோக்கி எழும். அப்போ வாசி மந்திரத்துக்கு தான் அந்த வாசி கட்டுப்படுமே தவிர வேற எந்த மந்திரத்தை நீங்கள் பூர்வ மத்தியில் நினைச்சாலும் வாசி கட்டுப்படாது. அப்படி கட்டுப்படாமல் இருக்கும்போது உடம்புல நிறைய பிரச்சனைகள் வரும், நோய்கள் வரும். எல்லா பிரச்சனையும் நீங்கள் சரி பண்ணவே முடியாது. அப்போ நீங்கள் வாசியோக பயிற்சியை கொஞ்ச நாளில் விட்டுருவீங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் வாசியோக பயிற்சியை விட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் வாசி மந்திரம் வச்சு பண்ணும்போது உடம்புல எந்த பிரச்சனையும் வராது. பூர்வ மத்தியில் அந்த வாசி மந்திரத்தை நினைக்க அந்த வாசி கொஞ்சம் கொஞ்சமாக சிரசை நோக்கி பயணித்து கண்டிப்பாக சிரசுக்குள்ளே சீக்கிரமாக ஒடுங்கும். வாசி யோகத்தில் நிறையா விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கீங்க. வாசி யோகத்தில் இருக்கிற நிசப்த நிலை ஒரு நிலையை அடைவாங்களே, நிசப்தமான நிலை அடைவாங்களா, அதை பற்றி சொல்லுங்களேன். நிசப்தமான நிலை அப்படின்னா இப்போ 10ஆம் வாசலில் ஊதுற வரைக்கும் நீங்கள் வாசி மந்திரத்தை பூர்வ மத்தியில் நினைப்பீங்க. ஆனால் 10ஆம் வாசலில் ஊதும்போது உங்கள் உடம்புக்குள்ளே ஒரு அசைவு இருக்கும். இப்போ விசித்தியில் இங்கேருந்து ஊதுறீங்க மேல் நோக்கி. அப்படி ஊதும்போது உங்களுடைய உடம்புக்குள்ளேயும் ஒரு அசைவு இருக்கும், நிசப்தம் இருக்காது. ஆனால் 10ஆம் வாசலில் ஊதி நீங்கள் மேல்நிலை அடைஞ்சி அது வந்து எப்படின்னா குதிரை நிலையும் தாண்டி நீங்கள் மயில் நிலைக்கு போகும்போது நீங்கள் 10ஆம் வாசலில் ஊத மாட்டீங்க. அப்போ நிசப்தமாக நீங்கள் அமைதியாக வாசியோக பயிற்சியை உள்ள சிரசுக்குள்ளே கான்சன்ட்ரேஷன் மட்டும்தான் பண்ணுவீங்க. கான்சன்ட்ரேஷன் பண்ணும்போது அந்த வாசியே வந்து சவுண்டு கொடுக்கும். ஒவ்வொரு தடவையும் சுவாசம் பண்ணுறதை நீங்கள் சிரசுக்குள்ளே கேட்கலாம். அப்போது நீங்கள் நிசப்தமாக இருந்தால் தான் உங்கள் உடல் அதுக்கு கண்ட்ரோல் ஆகி நிசப்தமாக இருந்தால் தான் நீங்கள் அந்த வாசி வந்து ஒவ்வொரு தடவை 5 தடவை சுவாசம் பண்ணோம் மயில் நிலையில். அது 5 தடவை சுவாசம் பண்ணுறதையும் நீங்கள் காதில் கேட்க முடியும். நிசப்தமாக இருந்தால் தான் கேட்க முடியும். நிசப்தம் அப்படின்னா வெளி சவுண்ட் எதையும் நீங்கள் காதில் கேட்காம இருக்கிறது தான் நிசப்தம். அதுதான் நிசப்தமானது. அப்போ வெளி சவுண்டை காதில் கேட்காம உள்ளுக்குள்ளே ஓடக்கூடிய அந்த சிரசுக்குள்ளே ஓடக்கூடிய அந்த வாசியோட சவுண்டை நீங்கள் கேட்கணுன்னா பூர்வ மத்தியில் கான்சன்ட்ரேட் பண்ணி வெளி சவுண்டெல்லாம் கேட்காம நிசப்தமாக உட்காந்துருந்தா மட்டும்தான் நீங்கள் கேட்க முடியும். இந்த நிசப்த நிலைன்றது மயில் நிலையிலேருந்தே தொடர ஆரம்பிச்சிடும் வாசியோகத்தில். ஒவ்வொரு நிலை சொல்கிறீங்க, மயில் நிலை, குதிரை நிலை, அன்னப்பறவை நிலை, நிறையா நிலைகள். எத்தனை நிலைகள் இருக்குது மொத்தம்? அந்த நிலைகளில் வந்து என்னென்னா முதல் நிலை வந்து சிரசுக்குள்ளே ஒடுங்கின உடனே குதிரை நிலை, 2வது நிலை வந்து மயில் நிலை, 3வது நிலை வந்து குயில் நிலை, 4வது நிலை வந்து அன்னப்பறவை நிலை, அதுக்கப்புறம் வந்து தீப நிலை, அதுக்கப்புறம் வந்து ஓரங்குல சுவாசமான சிவலிங்க நிலை. அந்த ஓரங்குல சுவாசமான சிவலிங்க நிலை தான் இறைவனை அடையக்கூடிய நிலை. அந்த நிலையில தான் நீங்கள் எதை வேணாலும் சாதிக்க முடியும். அந்த ஓரங்குல சுவாசமாக உங்கள் சுவாசம் ஒடுங்கும் போது தான் உங்களுக்கு 9 விதமான அறிவும் செயல்படும். அப்போ 9 விதமான அறிவும் செயல்படும். 3வது கண் திறக்கப்படும், சகசர சக்கரம் திறக்கப்படும். எல்லாமே அந்த 9 அறிவு திறந்த உடனே தான் உங்களால் வந்து அந்த சிவனுடைய சிவலிங்க நிலைக்கு நீங்கள் போனதுக்கப்புறம் தான் நீங்கள் கண்டிப்பாக சகசர சக்கரத்தை திறக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் அன்னப்பறவை நிலையில் இருக்கக்கூடிய தேவர்கள்கிட்ட பேசலாம். அதே மாதிரி உங்களுடைய சுவாசத்துலேயும் நிறைய டிஃப்ரெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும் அந்த ஓரங்குல சுவாசமாக இருக்கும்போது. அப்போ 9 அறிவும் செயல்படுறது அந்த நிலை தான். இத்தனை நிலைகள் தான் இந்த வாசியோக பயிற்சியில் இருக்குது. வாசியோகத்தின் மூல திரிகோணம் அப்படின்னா என்ன? மூல திரிகோணம் அப்படின்னா வந்து எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஆரோஸ்கோப்பில் சொல்லுவாங்க, மூல திரிகோணத்தில் ஒவ்வொரு இடத்துலையும் கிரகம் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மூல திரிகோணம் அப்படின்னா முக்கோணம்னு அர்த்தம். இப்போ நம்ம வாசியோக பயிற்சிக்கு ரொம்ப முக்கியமானதே முக்கோணம் வரைஞ்சி அந்த முக்கோணம் வரைகிறதுக்குரிய வீடியோக்கு தான் நம்ம வாசி மந்திரத்தையே கொடுக்குறோம். அப்போது மூல திரிகோணத்துக்கு ஆதி மூலமே வாசியோக பயிற்சி தான். மூல திரிகோணம் அப்படின்னா முக்கோணம் தான் ஒரு பொருளுடைய
ஆதியும் மூலமும் அதே மாதிரி உயிருடைய ஆதியும் மூலமும் முக்கோண வடிவம் தான். மூலத்திரிகோணம் தான் எல்லாத்துக்குமே ஆதி மூலம். அதனால தான் ஸ்ரீசக்கரம்ன்ற ஒரு எந்திரத்தையும் நம்ம பிரதிஷ்டை பண்ணாங்க. ஸ்ரீசக்கரம்ன்ற அந்த எந்திரத்தையும் நாம் எப்பொழுதும் வழிபடுறதுக்கு காரணம் மூலத்திரிகோணமான முக்கோண வடிவம் தான். அந்த முக்கோண வடிவத்தை வச்சு தான் வாசி யோகத்தில் வாசி மந்திரத்தையே கொடுக்க முடியும். அந்த முக்கோணத்துக்கு தான் நம்ம வாசியும் கட்டுப்படும். இதுதான் உண்மையான விஷயம். இதுதான் வாசி யோகத்தில் வரக்கூடிய மூலத்திரிகோணம். வாசி யோகத்தை பொறுத்த வரைக்கும் சிவசக்தி சங்கமம் எங்கே நிகழ்கிறது? சிவசக்தி சங்கமம் அப்படின்னா சிவன்னா என்ன அப்படின்னு பார்த்தா, சிவன்னா எல்லாரும் சொல்கிறது வா, காற்று தான் சிவன். அதே மாதிரி சக்தி அப்படின்னா நெருப்பு அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்கிறோம். அப்போது சிவ அப்படின்னா சீனா நெருப்பு, வானா காற்று. அப்போது ரெண்டங்குல சுவாசமான தீப நிலையில் தான் சிவசக்தியோடைய தரிசனத்தை நம்ம காண முடியும். சிவசக்தியோட தரிசனம் அப்படின்னா சிரசுக்குள்ளே நம்ம வாசி ஒடுங்கி வாசி யோகத்தில் அது கொஞ்சம் கொஞ்சமாக பயணப்பட்டு இரண்டங்குல சுவாசமான தீப நிலையை நாம் புருவ மத்தியில் தரிசிப்போம். அப்போ தீப நிலையை தரிசிக்கும் போது தான் சிவசக்தியை நம்ம காண முடியும். அந்த தீபம் தான் எப்பொழுதும் சிவசக்தி. அந்த தீபத்தை நீங்கள் பார்க்கணுன்னா வாசியோக பயிற்சி பண்ணி சிரசுக்குள்ளே ஒடுங்கி ரெண்டங்குல சுவாசமாக உங்கள் வாசி செயல்படும் போது தான் நீங்கள் சிவசக்தியை பார்க்க முடியும். வாசி யோகத்தில் இருக்கிற குரு மந்திரம் ரொம்ப முக்கியமா? கண்டிப்பாக முக்கியம். குரு மந்திரம் அப்படின்றது வாசிக்குன்னு தனியாக கிடையாது. வாசியுடைய மந்திரமே குரு தான். இப்போது நம்மளுடைய உடலை இயக்குறது எது? நம்மளுடைய மூச்சு காற்று தான் நம்ம உடலை இயக்குது. எது ஒரு பொருளை இயக்குதோ அதான் குரு. அப்போது நம்மளுடைய வாசி தான் நமக்கு குரு. அப்போ அந்த வாசி மந்திரத்தை நாம் ஜெபம் பண்ணாலே அதுதான் குரு மந்திரம். வாசி மந்திரத்தை எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம ஜெபம் பண்ணுறோமோ அதுதான் நம்மளுடைய ஆதி மூலமான குரு மந்திரம். இதை தெரியாமையே நம்ம எல்லாரும் என்ன பண்ணுறோம்? காயத்ரி மந்திரத்தை ஜெபம் பண்ணுறோம், அதுக்கப்புறம் முருகப்பெருமான் மந்திரத்தை ஜெபம் பண்ணுறோம், அப்புறம் சிவபெருமானுடைய நமசிவாய சொல்கிறோம், பராசக்தி சொல்கிறோம், இதெல்லாம் சொல்கிறோம். ஆனால் நமக்குள்ளே ஓடக்கூடியது கண்டிப்பாக பராசக்தி மந்திரம் கிடையாது. கண்டிப்பாக நமக்குள்ளே ஓடுறது காயத்ரி மந்திரம் கிடையாது. எதுவுமே கிடையாது. இது எல்லாமே வெளியில் இருக்கிறது. ஆனால் நமக்கு உள்ளே ஓடக்கூடிய அந்த மூச்சு காற்று தான் நம்மளுடைய குரு. அந்த மூச்சு காற்று இல்லைன்னா கண்டிப்பாக நான் இந்த கையை கூட அசைக்க முடியாது, எதுவுமே அசைக்க முடியாது. அந்த மூச்சு காற்று தான் நம்மளுடைய குரு. அந்த மூச்சு காற்றுடைய மந்திரம் தானே வாசி மந்திரம் தான் நம்மளுடைய எப்பொழுதும் குரு மந்திரம். வாசி யோகத்தை பொறுத்த வரைக்கும் அறி ஒளி பெறுவது எப்படி? அறி ஒளி பெறுவது எப்படி அப்படின்னா அறிவை வளர்க்குறது எப்படி அப்படின்னு தான் நீங்கள் கேட்குறீங்க. அறிவை வளர்க்குறது எப்படின்னா நம்ம 6 அறிவு இருக்குது. அந்த 6 அறிவும் நமக்கு செயல்படுதா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக நமக்கு செயல்படலை. 6ஆம் அறிவு அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தா நமக்குள்ளே ஓடக்கூடிய மூச்சு காற்று தான் இறைவன் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் 6ஆம் அறிவு. ஆனால் எல்லாரும் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா மெடிக்கலாக தொடு உணர்வு இதெல்லாம் 6ஆம் அறிவு, மனதால் நம்ம நினைக்கிறதெல்லாம் 6ஆம் அறிவு, அப்படி இப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் 6ஆம் அறிவு கிடையாது. நம்ம எல்லாருக்குமே 5 அறிவு வரைக்கும் தான் நமக்கு செயல்படுதே தவிர 6ஆம் அறிவு நமக்கு செயல்படலை. 6ஆம் அறிவு செயல்படணும்னா நம்மளுடைய மூச்சு காற்று தான் இறைவன்னு நமக்கு தெரியணும். நம்மளுடைய மூச்சு காற்று இல்லைன்னா நம்ம செத்து போயிடுவோம். அதனால் நம்ம மூச்சு காற்று தான் இறைவன்னு தெரிஞ்சு அந்த மூச்சு காற்று மந்திரத்தை நாம் ஜெபம் பண்ண தான் 6ஆம் அறிவே செயல்படும். அப்போ மூச்சு காற்று மந்திரத்தை நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அடுத்த பிறவியும் கண்டிப்பாக நீங்கள் மனிதனாக பிறப்பீங்க. அடுத்த பிறவி நீங்கள் 5 அறிவு பிறவியாக பிறக்க மாட்டீங்க. அப்போ மனிதனாக பிறப்பீங்க. அப்படி மனிதனாக பிறக்கிறதா இருந்தாலும் நீங்கள் வாசியோக பயிற்சி பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக மேல்நிலை அடைஞ்சிட்டீங்க இந்த பிறவிலேயே அப்படின்னா அன்னப்பறவை நிலை வரைக்கும் நீங்கள் போயிட்டீங்கன்னா கண்டிப்பாக மனிதனுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய தேவர்களாகவே நீங்கள் பிறப்பீங்க. மனிதனுக்கு உயிர் கொடுக்கறது யார்? இப்போ மனிதனுக்கு 6 அறிவு. 6 அறிவு படைக்கணும்னா அவனுக்கு கண்டிப்பாக 7 அறிவு இருக்கணும். 7ஆம் அறிவு இருக்கிறவன் தான் தேவர்கள். அப்போ 7ஆம் அறிவு உங்களுக்கு நீங்கள் சாகாமையே உங்களுடைய உடலை விட்டு உங்கள் வாசி வெளியில் போகாமையே நீங்கள் வாசியோக பயிற்சி பண்ணி நீங்கள் அன்னப்பறவை நிலையான 3 அங்குல சுவாசத்துக்கு உங்கள் சிரசுக்குள்ளே நீங்கள் உங்கள் வாசியை ஒடுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 7 அறிவு வேலை செய்யும். அப்போ 7 அறிவு வேலை செய்யும்போது கண்டிப்பாக இறந்த மனுஷனை நீங்கள் எழுப்பவும் முடியும், ஒருத்தருக்கு உயிர் கொடுத்து மனிதனாக பிறக்க வைக்கவும் முடியும். இது ரெண்டுமே உங்களால் சாத்தியம்.
ஏன்னா அன்னப்பறவை நிலையில் இருக்கிறது தான் தேவர்களுடைய நிலை. அப்போ அன்னப்பறவை நிலைன்றது 7 அறிவு உங்களுக்கு செயல்படும். இப்படி தான் அறிவு ஒவ்வொரு நிலையிலையும் உங்களுக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்படி தான் வந்து வாசியோக பயிற்சியில் ஒவ்வொரு அறிவாக நீங்கள் வளர்க்க முடியும். வாசியோகத்தில் இருக்கிற ரகசிய நாத ஒளி, அதுக்கு ஏதாவது ஒளி இருக்கா? இருக்குது. வாசியோகத்தில் நாத ஒளி இருக்குது. இந்த நாத ஒளியெல்லாம் எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்தா, வாசியோகத்துடைய அடிப்படை முறைன்னு ஒன்று இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு வாசி மந்திரம் வாங்கிட்டு நீங்கள் வாசியோக பயிற்சியை ஆரம்பிக்க போகிறீங்க. வாசியோக பயிற்சி ஆரம்பிக்கும்போது நீங்கள் பண்ணக்கூடிய பயிற்சி வந்து 10ஆம் வாசலில் ஊதுறது அப்படின்னு சொல்லுவோம். 10ஆம் வாசல் அப்படின்னு ஒன்று இருக்குது. உடம்புல 10ஆம் வாசல் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தா, அந்த 10ஆம் வாசல் அப்படின்றது நம்ம உள்ளே இருக்கக்கூடிய அண்ணாக்கில் இருந்து மேல் நோக்கி ஊதுறது தான் 10ஆம் வாசல். அந்த 10ஆம் வாசல் எந்த அளவுக்கு இருக்கும், என்ன சைஸுக்கு இருக்கும் ஒவ்வொரு மனுஷனுக்கும் அப்படின்னு பார்த்தா, ஒவ்வொரு மனிதனுடைய இருதய அமைப்பு அப்படின்றது கையளவுன்னு சொல்கிறோம், மெடிக்கலாக கையளவுன்னு சொல்கிறோம். அதே மாதிரி இந்த கையின் உயரம் வரைக்கும் தான் அந்த 10ஆம் வாசல் இருக்கும். அந்த அண்ணாக்கு பாதையிலேருந்து போகக்கூடிய இந்த கையை மூடுனீங்கன்னா எவ்வளோ அளவு இருக்குதோ அந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் தான் அந்த 10ஆம் வாசலுக்கும் 11ஆம் வாசலுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ். அந்த டிஸ்டன்ஸில் நீங்கள் ஒவ்வொரு தடவை ஊதும் போதும் உங்களுக்கு வரக்கூடிய நாதம், இந்த நாதங்கள் எல்லாம் 10ஆம் வாசலில் தான் வரும். 10ஆம் வாசல்லேருந்து 11ஆம் வாசல் தாண்டிருச்சு உங்கள் வாசி சிரசுக்குள்ளே ஒடுங்கிருச்சுன்னா நாதங்கள் எதுவுமே வராது. இந்த 10ஆம் வாசல் எல்லாம் நாதங்கள் என்னென்ன வரும் அப்படின்னா, முதல் நாதமான மணிநாதம் வரும். மணிநாதம் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தா, உங்கள் அண்ணாக்கு வந்து வாசியோக பயிற்சியில் நீங்கள் ஊத 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 மேல் நோக்கி ஊத ஊத அது அண்ணாக்கு ஆடும். அண்ணாக்கு ஆடும்போது மணி அடிக்கிற சவுண்டு உங்களுக்கு காதுகளுக்கு கேட்கும். வாசியோக பயிற்சி பண்ணும்போது மணி, நம்ம எப்படி சாமி கும்பிடும்போது மணி அடிக்கிறோமோ அந்த மணி சவுண்டு நம்ம காதில் கேட்கும். அதுதான் முதல் நாதம். அதுக்கப்புறம் அந்த அண்ணாக்கு பாதையிலேருந்து மேல் நோக்கி எழும்போது சங்குநாதம் கேட்கும். அந்த சங்குநாதம் வந்து மணிநாதத்துக்கு அடுத்தது. மணிநாதம் கேட்ட உடனே 10ஆம் வாசல் திறந்துருச்சு அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அது 10ஆம் வாசல் திறக்கிறதுக்காக கேட்கறது தான் அந்த மணிநாதம். இந்த மணிநாதம் வந்து 10ஆம் வாசலை திறந்துருச்சு அப்படின்றதுக்காகத்தான் கோவிலில் கருவறையோட மூடி இருக்க கதவெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் மணி நிறைய தொங்க விட்டுருப்பாங்க. அதை தான் சித்தர் மகான்கள் வந்து இந்த வாசியோக முறைப்படி தான் கோவிலையும் கட்டியிருக்காங்க. அந்த கோவிலில் இருக்க அந்த கருவறையோடைய மணி தான் வந்து மணிநாதம். அப்படி தான் நீங்கள் வந்து பயணிக்கிறீங்க வாசியோகத்தில். மணிநாதத்தை கடந்து சங்குநாதம் வரும், அதுக்கப்புறம் உரிமைநாதம் வரும். இந்த 3 நாதங்களை கடந்தாதான் நீங்கள் 11ஆம் வாசலையே அடைய முடியும். இந்த உரிமைநாதம், இந்த 3 நாதமுமே வந்து 10ஆம் வாசலில் நீங்கள் பயிற்சி பண்ணும்போது தான் வரும். அந்த பயிற்சி பண்ணும்போது இந்த 3 நாதம் வந்தது, மணிநாதம், சங்குநாதம், உரிமைநாதம் வந்ததுன்னா உங்கள் வாசி கரெக்டாக இறைவனை நோக்கி பயணிக்குதுன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வாசியோக பயிற்சி தப்பாக பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இதுதான் உண்மையான விஷயம். ஏன்னா இது எல்லாமே வாசி மந்திரம் வச்சு பண்ணும்போது தான் வரும். வாசி மந்திரம் இல்லாமல் நிறைய பேர் ஊதுவாங்க. ஊதும்போது அதில் வண்டு சவுண்டு வரும், அப்புறம் வந்து அலை சவுண்டு வரும்லாம் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து தப்பாக போகுது வாசி எப்படின்னா, இப்போ வந்து பாண்டிச்சேரிக்கு போகணுன்னா ஈசிஆர் வழியாக போகணும், என்ன, இல்லாட்டி விழுப்புரம் வழியாக அந்த ஜிஎஸ்டி வழியாக உள்ளே போந்தாலும் ஈசிஆரை தொட்டு தான் உள்ளே போகணும். இப்படி தான் இருக்குல்ல வழி. அந்த மாதிரி வந்து இறைவனை அடையக்கூடிய வழிக்கு நல்லபடியாக வாசி மந்திரம் வச்சு நீங்கள் ஊதும்போது மணிநாதம் வரும், சங்குநாதம் வரும், உரிமைநாதம் வரும், அதுக்கப்புறம் 11ஆம் வாசல் திறந்துடும். இதெல்லாம் நடந்தால் தான் நீங்கள் கரெக்டாக இறைவனை நோக்கி பயணிக்கிறீங்கன்னு அர்த்தம். அதுக்கு தான் இந்த வாசி மந்திரம். வாசி யோகத்தின் மூலம் பரமானந்தம் எப்படி கிடைக்கும்? பரமானந்தம் அப்படின்றது வந்து தியானத்துலேயும் நடக்கும், வாசி யோகத்துலேயும் நடக்கும். தியானம் பண்ணும்போது நீங்கள் புருவ மத்தியை உற்று பார்ப்பீங்க. உற்று பார்க்கும்போது உங்களுக்கு புருவ மத்தியில் ஒன்றுமே தெரியாது, உற்று பார்ப்பீங்க. ஆனால் வந்து இப்போ வாசி மந்திரம் தெரிஞ்சால் அந்த மந்திரத்தை நீங்கள் பார்ப்பீங்க, மந்திர எழுத்துக்களை நீங்கள் பார்ப்பீங்க. அப்போ மந்திர எழுத்துக்களை பார்க்க என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தா, இதுக்கு தான் வந்து ஒரு பாடலே இருக்குது. குடித்த புருவமும் கொவ்வை செவ்வாயில் புன்சிரிப்பும் அப்படின்னு இருக்குது. அந்த புன்சிரிப்பு தான் வந்து உங்களுக்கு அந்த வாசி மந்திரத்தை நீங்கள் அந்த மந்திர எழுத்த புருவமத்தில் பார்க்கும்போது ஒரு விதமான புன்சிரிப்பு உங்கள் வாசியோக பயிற்சியில் வரும்.
அந்த புன்சிரிப்பு தான் பரமானந்தம். மிகப்பெரிய உண்மையான பேரின்பமே அதுதான். அந்த பேரின்ப சிரிப்பை நீங்கள் கண்டிப்பாக அனுபவிக்க முடியும். நடராஜ பெருமானுடைய அந்த புன்சிரிப்பு மாதிரியே உங்களுடைய புன்சிரிப்பும் வாசியோக பயிற்சியில் வெளிப்படும். அந்த மந்திர எழுத்தை புருவ மத்தியில் பார்க்கும்போது, என்னடா நம்ம புருவ மத்தியை தானே பார்க்குறோம், இது எப்படிப்பா இந்த எழுத்து நமக்கு தெரியுது அப்படின்னா, அந்த எழுத்து தெரிகிற அளவுக்கு உங்களுடைய உடலில் இருந்து அந்த கான்சன்ட்ரேஷன் புருவ மத்தியில் வர 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 அந்த எழுத்து தெரிய ஆரம்பிக்கும். அது தெரியும் போது உங்களுக்கு பரமானந்தமான அந்த புன்சிரிப்பு வெளிப்படும். அதில் தான் நீங்கள் பரமானந்தம் அடைய முடியும். வாசியோகத்தில் உள்ள காயக்கல்பம் அப்படின்னா என்ன? வாசியோகத்தில் இருக்கிற காயக்கல்பம் அப்படின்னா, இப்போது நாம் சாப்பிட்ற எல்லா சாப்பாடுமே ஜீரணிக்கிறதே வாசி தான். வாசி இல்லாமல் ஜீரணம் ஆகாது. உடம்புல அந்த மூச்சு காற்று இல்லாமல் எதுவுமே ஜீரணம் ஆகாது. அதனால் நாம் சாப்பிட்ற எல்லா சாப்பாடுமே நல்லபடியாக ஜீரணம் ஆகணும், நல்லபடியாக நம்ம உடம்புல சக்தியாக நிலைச்சி நிற்கணும். அப்படின்னா நாம் ஒவ்வொரு தடவை சாப்பிடும்போதும் நம்மளுடைய வாசி மந்திரத்தை 3 தடவை ஜபம் பண்ணிட்டு சாப்பிட்டோம்னா நாம் சாப்பிட்ற எல்லா சாப்பாடுமே நமக்கு காயகல்பமாக அமையும். எப்படி காயகல்பமாக அமையும் அப்படின்னா, இறைவனோட பெயரை சொல்லிட்டு நாம் எதை சாப்பிட்டாலுமே பெரியவங்க சொல்லியிருக்காங்க, எதை சாப்பிட்டாலுமே நமக்கு உடம்புக்கு கண்டிப்பாக சக்தியை தரும்னு. அது மாதிரி தான் நமக்குள்ளே ஓடக்கூடிய அந்த மூச்சு காத்தான அந்த இறைவனோட பேரை சொல்லிட்டு நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம கண்டிப்பாக நம்ம சாப்பிட்ற எல்லா சாப்பாடுமே நம்ம உடம்புக்கு காயகல்பமாக இருக்கும். அதனால் வாசி மந்திரத்தை நீங்கள் ஜபம் பண்ணிவிட்டு எதை செஞ்சாலுமே கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே வெற்றி அடைய முடியும். வாசியோகம் தினமும் செய்கிறதுனால என்ன பலன்கள் கிடைக்கும்? கண்டிப்பாக வாசியோக பயிற்சியை நீங்கள் டெய்லி 2 மணி நேரம் செய்யணும். டெய்லி 2 மணி நேரம்? 2 மணி நேரம். அது காலையில் செஞ்சாலும் பரவாயில்ல, சாயந்தரம் செஞ்சாலும் பரவாயில்ல. காலையில் செய்யும்போது எந்த டைமில் செய்கிறீங்களோ அதே டைமில் அடுத்த நாளும் அதே இடத்துல செய்யணும் வாசியோகம். இந்த மாதிரி ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குது. அதே டைமில் அதே இடத்துல நீங்கள் ஒவ்வொரு நாளும் செய்யும்போது கண்டிப்பாக உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா, உடலில் இருக்கக்கூடிய அன்வான்ட் கொழுப்பெல்லாம் கரைஞ்சிரும். ஃபஸ்ட்டு உடல் ஒரு வஜ்ராசனம் மாதிரி ரொம்ப தெளிவாக உடல் ரொம்ப பலமாகும். ஏன்னா உடலை பலப்படுத்தணும்னா கண்டிப்பாக நம்ம உயிரை பலப்படுத்தினா தான் உடலை பலப்படுத்த முடியும். ஏன்னா உயிர் உடம்பில் இருக்கிறதுக்காக தான் நம்ம வாசியோகமே பண்ணுறோம். வாசியோகம் பண்ண பண்ண உடல் ஆரோக்கியம் அதிகமாகும். அதே மாதிரி நம்மளுடைய ஆயுளும் அதிகமாகும். ஆயுள் அதிகமாகிறதுக்கு தான் நம்ம வாசியோக பயிற்சியே செய்கிறோம். அப்படியே வாசியோக பயிற்சி செய்யும்போது கொஞ்சம் கொஞ்சமாக நாம் இறை அருளை அதிகமாக அடைய முடியும். ஏன்னா வாசியோக பயிற்சி செய்யும்போது கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும். கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும்போது நாம் ஏதாவது படிச்சுக்கிட்டு இருந்தாலும் அந்த படிப்பில் கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும். நாம் செய்கிற வேலையிலையும் கான்சன்ட்ரேஷன் அதிகமாகும். இது எல்லாமே வாசியோகத்தில் நிரந்தரமாக கிடைக்கும். இப்போது பிராணாயாமம் பண்ணுறாங்க, தியானம் பண்ணுறாங்க, அவங்களுக்குலாம் நிரந்தரமாக கிடைக்காது. கொஞ்ச நாள் நல்லா இருப்பாங்க, ஒரு 3 மாதம் செய்வாங்க, 4வது மாதம் அதை கடைபிடிக்க முடியாது, செய்ய முடியாது. ஆனால் வாசியோகம் அப்படி கிடையாது. நீங்கள் 7 நாளில் இருந்து 12 நாள் வரைக்கும் ஒரே இடத்துல உட்காந்து நீங்கள் செஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அடுத்தடுத்து அந்த வாசியோக பயிற்சியை அந்த வாசியே உங்களுக்கு கரெக்டாக செய்ய வைக்கும். செய்ய வைக்கிற மாதிரி டைமை ஒதுக்கும். அதுக்கேற்றபடி உங்களுடைய வேலைகள் எல்லாம் கரெக்டாக முடிச்சுட்டு அந்த டைமில் உட்கார வச்சிரும் உங்களை. அதுதான் வாசியோகத்தில் நீங்கள் பயிற்சி பண்ணும்போது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பலன்கள். வாசியோகம் செய்யும்போது ஆசனங்கள் முக்கியமா, இல்லை இந்த பொசிஷனில் தான் உட்காரணும், இந்த ஆசனமில் தான் உட்காரணும், அப்படி ஏதாவது முக்கியமா? கண்டிப்பாக இருக்குது. வாசியோக பயிற்சிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வஜ்ராசனம். வஜ்ராசனம் போட்டால் தான் வாசியோக பயிற்சியில் சீக்கிரமாக வாசி மேல்நிலை அடையும். பத்மாசனம் போட்டிங்கன்னா நீங்கள் ஒன்று வலது காலம் மேலே போடுவீங்க, இல்லை இடது காலம் மேலே போடுவீங்க. வலது காலம் மேலே போடும்போது 2 மணி நேரம் கழித்து வாசியோடைய தன்மை மாறும். சூரிய நாடியிலேருந்து சந்திர நாடிக்கு மாறும். இப்போ நீங்கள் வலது காலம் மேலே போட்டு உக்காந்துருப்பீங்க சந்திர நாடியில் இருக்கும்போது, அப்போது சூரிய நாடி வரும்போது அது அப்படியே மாறிடும். அது மாறக்கூடாதுன்றதுனால தான் எப்பயுமே பத்மாசனத்தை போட சொல்ல மாட்டாங்க. எப்பயுமே வாசியோகத்துக்கு வஜ்ராசனம் தான். வஜ்ராசனம் போடும்போது எப்படி இருந்தாலும் அந்த வாசி சூரிய நாடியாக மாறினாலும் சரி, சந்திர நாடியாக மாறினாலும் சரி, எந்த பிரச்சனையும் உடம்புக்கு வராது. வஜ்ராசனம் தான் வாசியோகத்துக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய மூலமான ஆசனம். வாசியோகம் பண்ணுறதுனால உடலில் இருக்க நோய்கள்லாம் தீருமா?
கண்டிப்பாக தீரும். வாசியோக பயிற்சி பண்ணுறதுனால கண்டிப்பாக உடலில் இருக்க நோய்கள்லாம் தீரும். ஆனால் வாசி மந்திரம் வச்சு நீங்கள் 10ஆம் வாசலில் ஊதணும். ஏன்னா வாசி மந்திரம் இல்லாமல் சும்மாவே வாசியை ஊதுறேன் அப்படின்னு ஊதுனா கண்டிப்பாக உடம்புக்கு நோய் வந்தே தீரும். அதனால் அது மாற்றமே கிடையாது. ஏன்னா அன்வான்டாக உடம்பு ஹீட் ஆகும். உடம்புல ஹீட் ஆகிறது எல்லாமே கம்மி ஆகணும்னா வாசி மந்திரம் வச்சு பண்ணும்போது உடம்பு ஹீட் ஆகாது. ஏன்னா வாசி மந்திரம் அப்படின்றது நம்ம வாசியுடைய அளவுக்கு ஏற்றபடி இருக்கக்கூடிய மந்திரம். நீங்கள் அது இல்லாமல் அன்வான்டாக அதிகமாக ஊதிடுவீங்க. மேலே 10ஆம் வாசலில் மந்திரம் இல்லாமல் ஊதுனீங்கன்னா அந்த மந்திரத்தோட ரிதமுக்கு ஏற்றபடி ஊதும்போது கம்மியான வாசியை தான் நீங்கள் மேல் நோக்கி எழுப்புவீங்க. அப்படி இருக்கும்போது உங்கள் உடல் சூடு ஆகாது, உடம்புல எந்த பிரச்சனையும் வராது. அப்போ வாசி மந்திரம் இல்லாமல் ஊதுனீங்கன்னா கண்டிப்பாக உடலில் பிரச்சனை வந்தே தீரும். நோய்கள் எல்லாமே வரதான் செய்யும். வாசி மந்திரம் இல்லாமல் பண்ணிங்கன்னா. வாசி மந்திரத்தோடு பண்ணிங்கன்னா உடம்பில் இருக்க நோய் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாகிட்டே வரும். இப்போ ஒரு நோய் இருக்குன்னு வைங்க, அந்த நோய்க்குரிய மருந்து வாசி மந்திரம் வச்சு நீங்கள் வாசியோக பயிற்சி பண்ணும்போது அந்த மருந்து தானாகவே உங்களுக்கு கிடைக்கும். யார் மூலியமாவது கிடைக்கும். அந்த மருந்து சாப்பிடுவீங்க, அந்த நோய் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். இப்படி தான் எல்லாமே அந்த வாசி நடத்தும். ஏன்னா அந்த வாசி தான் வெளியில் எல்லா இடத்துக்கும் பயணப்பட்டுட்டு வருது. நீங்கள் மூக்கில் இழுத்து விடக்கூடிய அந்த காற்று தான் நீங்கள் அந்த காற்றை வணங்கி நல்லபடியாக அதுக்கு நீங்கள் பூஜை பண்ணுறது தான் இந்த வாசியோக பயிற்சியே. வாசியோக பயிற்சினா நம்ம அந்த மூச்சு காற்றை வணங்குறோம், அந்த மூச்சு காற்றை மேல் நோக்கி எழுப்புகிறோம். இதுதான் வாசியோக பயிற்சி. அப்போ மூச்சு காற்றை வணங்கும் போது அந்த மூச்சு காற்று வெளியிலலாம் போயிட்டு இந்த மூச்சு காற்றுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் அது செஞ்சுட்டு வரும். ஏன்னா காற்று எல்லா இடத்துலையுமே இருக்குது, எல்லா இடத்துக்கும் சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது. அப்படி சுற்றி வந்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம காற்றுக்குரிய எந்தாவது நோய் உடம்புல இருந்தால் அந்த நோய்க்குரிய மருந்தையும் அது நல்லபடியாக காட்டும். அதனால் வாசியோக பயிற்சி பண்ணும்போது நோய்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். சிறப்பு. வாசியோகத்தை பற்றின சிறப்பான ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க. இன்னும் நிறைய விஷயங்கள் மக்களுக்கு சொல்லலாம். தொடர்ந்து பேசலாம். நன்றி. நன்றி அம்மா. உங்கள் பிரார்த்தனையை புனிதமாக்க வந்துவிட்டது தீபம் அகர்பத்திகள். ஒரு தெய்வீக அனுபவம். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. Mechanical engineering with specialization in energy engineering, robotics and industrial automation. மந்திரங்கள், பக்தி கதைகள், வேதங்கள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை புனிதப்படுத்துங்கள். இன்றே ஆலயா ஆப்பை டவுன்லோட் செய்யவும். இப்போது ஆப் ஸ்டோர் மற்றும் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது.